ஹாய், எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்க போகிறேன். இதில் என்னுடைய சப்ஸ்கிரைபில் நிறைய பேர் விவசாயம் இருக்கிறீங்க, நான் பார்த்துருக்கேன். அதில் யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்கன்றதை நான் பார்த்துருக்கேன். அப்போ விவசாயம் நல்லதா கெட்டதான்னா கண்டிப்பாக நாட்டுக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது. அது ரொம்ப அதிகமாக நம்ம மனசை போட்டு குழப்பாமல் அப்படியே ரிலீஃபாக வாழ்கிற வாழ்க்கை தான். ஆனால் பண காசு இருந்தால் மட்டும்தான். பணம் காசு இல்லை விவசாயத்திலே நம்ம ஜெயிச்சிடலான்னு பார்த்தா கண்டிப்பாக அது நடக்காது. விவசாயம் விட்டுட்டு ஏன் நிறைய பேர் வெளியூரில் போய் பிழைக்கிறாங்க, எதுக்கு ஊரை விட்டு போகிறாங்க அப்படின்லாம் ஒரு கேள்வி இருக்கும். இதுக்கு மேலே அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஆட்சியாளர்லாம் இந்த விவசாயத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வெளிநாட்டில் இருந்து சம்பாதிக்கிற என்னாலே அந்த விவசாயத்தை பார்க்க முடியல. நான் திணறேன்னா அப்போ இங்கே இருக்கிற மக்கள், விவசாயத்தில் இருக்கிற மக்கள் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருப்பாங்கன்னு எனக்கு இப்போ புரியுது. பசங்களை படிக்க வைக்கணும், படித்தா நம்மள மாதிரி கஷ்டப்படாமல் பசங்க மேலே போயிடுவாங்க, நல்லா படிச்சிடுவாங்க, அவங்க ஒரு நல்ல லெவலில் வேலைக்கு போயிடுவாங்கன்னு சொன்னால் அது நிறைய விஷயம் பசங்களுக்கு போகிற இடத்துல ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா கிராமத்து சூழ்நிலை நான் வளர்ந்துட்டு அவங்க ஒரு ரிலீஃபான வாழ்க்கையை பார்த்துட்டு திடீர்னு போயிட்டு வேலை வீடு வேலை வீடு அப்படின்னு கஷ்டப்படுற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ திரும்பி நிறைய பேர் நம்ம அம்மா அப்பா கூட இருப்போம், நம்ம ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச வேலையை நம்ம சொந்த வேலையை பார்ப்போம். ஏன்னா ரொம்ப அழுத்தம் கொடுக்குது. வேலையில் போகிற பசங்களுக்கு வேலை கண்டிப்பாக நல்ல வேலையாக கூட இருக்கட்டும், சில பேருக்கு தான் அமையும். சில பேருக்கு அவங்க வாழ்ந்த சூழ்நிலை, வளர்ந்த சூழ்நிலை வேறு. அவங்க திடீர்னு போய் ஒரு இடத்துல இருந்தால் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தை தவிர மற்ற எல்லா விஷயமும் அவனுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கும் அப்படி இருக்குது. நான் ஒன்றும் பெருசாக படிச்சல, நம்மளுக்கெல்லாம் வேலை கிடைக்கிறதே கஷ்டம் அந்த மாதிரி வெளிநாட்டில். நான் என்னை பற்றி சொல்லலை. வெளிநாட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தை எடுத்துன்னு போய் காசு எடுத்துன்னு போய் விவசாயத்தில் இருந்தால் நம்ம அப்பா அம்மா வாழ்ந்த மாதிரி குடிக்கிறோமோ இல்லையோ, சாப்பிட்றோமோ இல்லையோ, நம்ம சந்தோஷமாக மக்களோடு இருக்கலாம் அப்படின்ற, நம்ம சொந்த பந்தத்தோடு இருக்கலான்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம ஓடிட்டோம். கண்டிப்பாக ஒரு 15 வருஷமாக வேலை வீடு வேலை வீடு. ஆனால் அந்த வேலையை மட்டுமே அங்கே மட்டுமே நான் செய்யலை. உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். வீட்லேயும் நான் வேலை செஞ்சுன்னு தான் இருக்கிறேன். ஏன்னா வேலைக்கு போகிறேன், வீட்டுக்கு வரேன், வேலைக்கு போகிறேன், வீட்டுக்கு வரேன், திரும்பி வீட்லேயும் வேலை செய்கிறேன். மறுநாள் வெடிஞ்ச உடனே 4 மணிக்கு கண்டிப்பாக வேலைக்கு போகிறேன். மறுபடியும் மறுநாள் வேலைக்கு போய்ட்டு வீட்டுக்கு வந்த உடனே வீட்லேயும் வேலை செய்கிறேன். இது ஒரு 15 நாளாக அப்படியே கண்டினியூ நான் போயின்னே இருக்குது. 15 வருஷமாக சாரி. இந்த 15 வருஷத்தை என்னால் கிடக்க முடியல. விவசாயத்தில் ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டாக நம்ம வந்துடலான்னு சொல்லி நானும் நிறையா பழமர செடியை வச்சேன். அப்புறம் மறுபடியும் அதுக்கு ஊடு பயிராக ஏதோ உளுந்து அது இதுன்னு மல்லாட்டை அப்படின்னு போட்டேன். அப்புறம் மறுபடியும் திருப்பி அந்த ஊடு பயிராக வேறு எதனா செய்யலான்னு பார்த்தா அந்த முதல் வச்சு இதில் எடுத்து அதை செய்ய முடியல. அதில் என்னன்னா நம்ம சொந்த உழைப்பு இருக்கணுன்ற மட்டும் தெரியுது. என்ன மாதிரி நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கவங்க, நான் நிறைய பேர் என்ன வீடியோ பார்ப்பாங்க, என்னுடைய சைடில் என்ன ஃப்ரெண்டுங்கெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பரவாயில்ல நீங்கள் ஏதோ ஒரு சந்தோஷமான விஷயத்த செய்கிறீங்க, எங்களால் தான் அதெல்லாம் செய்ய முடியல, செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஆதங்கத்தை நம்மக்கிட்ட வெளிப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு ஆதங்கம் தான் இருக்குதே தவிர அதை செயல்படுறதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குது. அது சாத்தியப்படாத ஒரு விஷயம் இவங்க செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் என்னை பாராட்டியிருக்காங்கன்னு நான் இப்போ நினைக்கிறேன். அதனால் அவங்க பாராட்டுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாத நான் ஓடிட்டேன்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு நம்ம இங்கே இருந்தால் ரொம்ப கண்டிப்பாக வயசான காலத்தில் இந்த குளிர்லையும் காற்றுலையும் நம்ம கஷ்டமாக இருக்கும். பத்தாத்துக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச வேலையை செய்வோம். அதே மாதிரி இன்னும் எனக்கு என்னன்னா, அங்கே கஷ்டப்படுற ஒரு 4-5 ஃபேமிலியை வச்சு நம்மளால் எதுனா ஒரு அந்த வீட்டில் ஒருத்தருக்காவது வேலை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் அது இறங்குனது. அப்படி தான் நடந்துக்கின்னு இருக்குது இப்போ வரைக்கும். ஆனால் மக்களே ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் மாதம் நம்ம வேலைக்கு போகணுன்ற கட்டாயத்துக்கு நாம்ளே தள்ளிக்கணுன்றது எனக்கு நல்லா தெரியுது. என்னையே நான் நீ வேலைக்கு தான் போகணும், வேறு வழி கிடையாது, நிறுத்தினேன்னா எல்லாம் நின்றுடுன்ற மாதிரி அப்படியே கயிறு மேலே நடப்பாங்களே அந்த மாதிரி இது இப்போ என் நிலமை. என்னன்னா இதை நான் சிரிச்சினே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ரொம்ப கஷ்டத்தில் சொல்கிறேன் நான் இதை. இப்போ வந்துக்கிற ஆட்சிலாம் எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். ஒரு நாளை போல் டாஸ்மார்க்கு அது இதுன்னு நல்லா சரி பண்ணுறாங்க. கண்டிப்பாக விவசாயத்துக்கு எனக்கு நான் சொல்லவே இல்லை. கண்டிப்பாக எனக்கு அப்படி ஒரு பொருளாதாரம் இல்லைன்னா கூட நான் கவர்மெண்ட்டில் கண்டிப்பாக போய் நிற்க மாட்டேன். காரணம் என்னென்னா, நம்மளுக்குன்னு ஏதோ கடவுள் கொடுத்துருக்காங்க, போதுமான வசதி நம்மக்கிட்ட இருந்தும் நம்ம விவசாயத்துக்கு தான் போகணும்னு சொல்லி இறங்குறது நம்மளுடைய ஆசை அது. ஆனால் அங்கே இருக்கிறவங்கள நான் நிறைய பேர் பார்க்குறேன், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். நம்ம ஆட்சியாளர் கண்டிப்பாக செய்வாங்கன்னு தோணுது. மேலே இருக்கிறவங்க பார்த்தா தான் அந்த விவசாயத்தோட
அந்த வளர்ச்சி நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் எதை சொல்லி வந்து என்னென்னமோ சொல்கிறேன் பாருங்கள், என்னுடைய விஷயத்தை சொல்ல வரல. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க கஷ்டப்படுறது தான் நான் சொல்கிறேன். விவசாயம் செய்யுங்க, ஆனால் அங்கேருந்து செய்யுங்க. அங்கேருந்து இப்போ ஒரு சமீபமாக ஒரு வேலை ஒன்று நடந்துச்சு. பூச்செடிக்கு களை எடுக்கணும்னு சொன்னால் தண்ணி வச்ச உடனே ஆள் வரல. அப்படியே 2 தடவை அந்த ஆளுங்க வந்து வேலை செய்கிற ஆளுங்க பழி வாங்கிட்டாங்க. கண்டிப்பாக இதை பழி வாங்கிட்டாங்கன்னு தான் என்னால் சொல்ல முடியுது. இதை வந்து அவங்க சாதாரணமாக எடுத்துக்க முடியல. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உதவியாக இருக்கிறது தான் விவசாயம். அங்கே நம்ம இல்லாததுனால அந்த உதவி அங்கே இல்லை. இதை நான் தெளிவாக தெரிஞ்சுக்கினேன். நம்ம அங்கே இல்லாததுனால அந்த உதவி நம்மளுக்கு இல்லை. நாம் தேடி போய் வேலை செய்கிற ஆளுங்களை நம்மளால் கூப்பிட முடியல. இன்னொன்று, முன்ன மாதிரிலாம் விவசாயம் கிடையாது. ஒன்று ஆட்டோ போகணும், இல்லை வண்டியில் போய் 2 வீலரில் போய் 2 பேரை இட்டுன்னு வந்து விடணும். இப்படிலாம் ஒரு வாழ்க்கையை வந்து அங்கே வாழ்ந்து கஷ்டப்பட்டு போடா நம்மளுக்கு விவசாயமே வேணாம், நம்ம பிள்ளைங்க வெளியில் போய் எங்கன்னா பிழைச்சிக்கிட்டோன்னு சொல்லிட்டு வெளியூரில் போய் அனுப்பிடுறாங்க பிள்ளைங்கள. அந்த பசங்களும் அங்கேயே இருந்து பிழைக்கிறதுக்கு அந்த விவசாயம் கை கொடுக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ நானே வந்து இங்கே இருந்துக்கின்னு காசு அனுப்பி நீங்கள் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லிக்கினே இருந்தால் கூட ஒரு சில நேரத்தில் வந்து தெரிஞ்சே நம்ம தப்பு பண்ணுறோன்றது தெரிஞ்சே இப்போ அப்படி நான் பண்ணின்னுக்கிறேன். கிட்டத்தட்ட குடிக்காரங்க மேலே அதுங்களுக்கு இப்போ நம்ம குடிக்கிறவங்களுக்கு மேலே இருக்குது நம்மளுடைய புத்திலாம். விவசாயம் 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 அவங்க தான் வந்து தண்ணி சாட்டா மறுபடியும் மறக்க முடியாது, எங்களால் நாங்கள் மறக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. இது அதை விட போதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இத்தனையே தடவை அனுபவிச்சிட்டேன், இத்தனையே தடவை பட்டுட்டேன். அப்படி இருந்து நம்மளால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை விட்டுருவோமே அப்படின்ற ஒரு எண்ணம் கூட எனக்கு வரவே இல்லை. மறுபடியும் அதில் என்ன பண்ணணும் அப்படின்றது உங்ககிட்ட வந்து நிற்கிறேன் பாருங்கள். இதில் ஒரு 10 பேராவது விவசாயம் வந்து எனக்கு வந்து இப்படி செய்யலான்னு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எனக்கு பண்ணுங்கள். நான் வந்து வீடியோவில் இதை நான் பேசுறது தப்பாக ரைட்டான்னு எனக்கு தெரியல. வேறு யார்கிட்டையும் என்னால் கேட்கவும் முடியல. ஏன்னா நம்ம இருக்கிற இடம் வெளிநாடு. இங்கே இருக்கிறவங்களாம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கரெக்டாக தான் பண்ணுறீங்க, பண்ணுங்கள், ஒரு காலத்தில் நீங்கள் அங்கே போனீங்கன்னா நல்லா இருப்பீங்கன்னு. ஏன்னா அவங்க இங்கே அனுபவிக்கிறாங்க, கஷ்டப்படுறவங்க. அதனால் அவங்க அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. இதை நான் ஜெயிப்பனா தோப்பனான்ற சந்தேகம் எனக்கே இப்போ வந்து போச்சு. அதுக்கு முன்னே நான் சொல்லுவேன், ரொம்ப நம்பிக்கையோடு சொல்லுவேன், என்னால் முடியும், நான் செய்வேன்னு. ஆனால் இப்போலாம் எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு வந்து அங்கே நிறைய வருமானத்தை பார்க்கணுன்ற ஐடியாலாம் எனக்கு இல்லை. ஏன்னா இங்கேயே நம்மளுக்கு வந்து போதுமான அளவுக்கு உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம், காசு பணம் இருக்குது, பிள்ளைங்க பக்கத்தில் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்படி இருந்தும் ஏதோ ஒன்று அங்கே நம்ம செய்யணும்னா அந்த புத்தி போயினே இருக்குது. அது என்னன்னு எனக்கு தெரியல. இதை உங்ககிட்டே நான் வந்து விட்டுறேன், இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு. ஆல்ரெடி மாடு இருக்குது, வீடு இருக்குது. வீடு வந்து நம்ம சரியாக பூர்த்தி பண்ணல, அது அரைக்குறையாக தான் இருக்குது. ஆனால் தங்கறதுக்கு இடம் இருக்குது. வெளிநாட்டில் நம்ம நல்லா வசதி வாய்ப்போடு நல்லபடியாக வாழறோம். இங்கே கடவுள் புண்ணியத்தில் வந்து யூரோப் கண்ட்ரி வந்து எல்லாரையுமே நல்லபடியாக வச்சுருக்கு. நான் இந்த கவர்மெண்ட்டை எந்த குறையும் சொல்லவே மாட்டேன். அப்படி இருந்தோம் நம்ம நாட்டிலே தான் நாடுது நம்மளுடைய புத்தி. ஆனால் கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்கன்னா, இந்த ஊரில் வேலை, காரு, மனைவி, மக்கள், அந்த வீடு, அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. நான் அவங்களை கேட்பேன், உங்களுக்கு கொஞ்சம் கூட இங்கே தான் இருக்கணும்னு தோணுதா? அங்கே சில பேர் 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க என் கூட வேலை செய்கிறவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க, இதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது, நம்ம எப்படியா இருந்தாலும் ஊருக்கு ஓடிட வேண்டியது தான், பிள்ளைங்க கொஞ்சம் வளர்த்துன்னு பார்க்கணும். இப்படியே ஒரு 100 பேருக்கு மேலே சொல்லுவாங்க. 100க்கு 100 40 வயசுக்கு மேலே சொல்கிறாங்க. அதுக்கு உள்பட்ட பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட என்னக்கா நம்ம போதும், இதே சம்பாதிக்கிறோம், நம்ம இங்கே இருந்துட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்களும் 40 வயசுக்கு மேலே இப்படி சொல்லலாம், நம்மளுக்கு இங்கே சரிப்பட்டு வராதுன்னு. அதுக்கெல்லாம் காரணம்னா இந்த குளிரும் கஷ்டமான வேலையும் தான். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம பிள்ளைங்க இங்கே இருக்கட்டும் போகலான்னு சொல்லிட்டு நினச்சா கூட அங்கே போனால் நம்ம உடம்புல தெம்பு இருக்குமான்னு எனக்கு தெரியல. அங்கே ஆள் வந்து பற்றாக்குறை அதிகமாக இருக்குது விவசாயத்தில். இதுக்கு என்ன தீர்வுன்னு எனக்கு தெரியல. ஆனால் மாடு இருக்குது, மாட்டு பண்ணைக்கு இடம் நல்லா தேர்வாக இருக்குது, நல்லபடியாக பண்ணிட்டோம். அதை அடுத்தது என்ன பார்த்து அதை நகர்த்திக்கின்னு போகலாம், விவசாயத்தை விடலாமா வேணாமான்னு என்னுடைய சப்ஸ்கிரைப் ஆகிய உங்ககிட்டே நான் அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன். இப்படி செஞ்சால் நல்லா இருக்குன்னு நீங்கள் என்ன சொல்லுங்கள். யாராவது ஒரு விவசாயி இதை பார்த்துட்டு நீங்கள் இப்படி செய்யலாம் அப்படின்ட்டு எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்பி உங்ககிட்ட சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் வந்து விடப்பெற்றுக்கிறேன். ஓகே, பாய், நன்றி, வணக்கம்.